ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தாய்மை தமிழ். இன்றைக்கி நம்முடைய தாய்மை தமிழ் சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு சொன்னால், நிறையவும் இருக்கிற கேர்ள்ஸுக்குரிய ஒரு ப்ராப்ளம் தான் பிசிஓடி. ஸோ இந்த பிசிஓடியில் இருந்து நம்ம ப்ரெக்னென்ட் ஆகலாமா? அப்படி ஆகிறேன்னு சொன்னால் என்ன செஞ்சால் நம்ம இந்த ப்ரெக்னென்ட் 3 மாதத்தில் கண்டிப்பாக ஆக இயலும்ங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க முடியும். 3 மாதத்தில் கண்டிப்பாக ஆக முடியுமான்னு நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும் 3 மாதத்தில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கக்கூடிய சான்சஸ் நிறையவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பிசிஓடி இருக்கிற கேர்ளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஒரு வருஷமாகவோ 2 வருஷமாகவோ பிசிஓடி இருக்குது. பிசிஓடிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, பட் பேபி இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தால் கூட நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிரேட் ஆன்சர் கிடைக்கும். ஸோ முதலாவது விஷயம், பிசிஓடி என்னன்னு பார்ப்போம். பிசிஓடின்னு சொன்னால் நம்மட சூலகம், அதாவது ஓவரியில் சின்ன சின்ன கட்டிகள் வளர்றது. அதனாடி நமக்கு ஒவியுலேஷன் நடக்காமே போகலாம், இல்லாட்டி லேட்டாகவும் நடக்கலாம். இந்த ஒவியுலேஷன் லேட்டாகி நடக்கிறதால இல்லாட்டி நடக்காமல் இருக்கிறதுனாடி தான் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறது டிலே ஆகுது. ஸோ அதை டிலே ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இருக்கிற வெயிட்லேருந்து ஒரு 5% ரெடியூஸ் பண்ணுறது. அதாவது நீங்கள் இப்போ 60 கிலோ இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து 3 கிலோ குறைக்கிறது. 60லேருந்து 3 போனால் 57 கிலோவுக்கு வருது. ஸோ முதலாவது விஷயம் நம்ம ரெடியூஸ் பண்ணுறது. ஏன் நம்ம வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறோம்னு சொன்னால், நம்ம வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுனாலே நம்மளோட இன்சுலின் கண்ட்ரோல் ஆகும். இன்சுலின் கண்ட்ரோல் ஆகினா நம்மளோட ஒவியுலேஷன் ரெகுலர் ஆகிடும். ஐயோ, ஒரு வெயிட் குறைக்கிறதுக்கு நான் எவ்வளோ பாடுபடுறேன், நீங்கள் என்ன 3 கிலோ குறைக்க சொல்கிறீங்கன்னு சொன்னால் அதை ஈஸியாக குறைக்கலாம். நீங்கள் கூடையாக எதுவுமே நீங்கள் ப்ரெஷர் பண்ணிக்க தேவையில்லை. ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் வாக் பண்ணுங்கள். காலையில் எழுந்த உடனே 30 நிமிஷம், 35 நிமிஷமும் நீங்கள் ஒர்க் பண்ண வேணாம், 30 நிமிஷம் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போதும் 2 கையையும் நல்லா வீசி நடக்கணும். ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட் நடக்காமல் ரொம்ப ஸ்லோவாகவும் நடக்காமல் கொஞ்சம் மீடியமாக நடக்கணும். ஸோ இப்படி நடந்துட்டு அதோடு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் சுகரை கட் பண்ணிவிட்டு மைதா மாவையும் கட் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு இந்த வாக்கிங் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னு சொன்னால் ஈஸியாக 3 மாதத்தில் உங்களுக்கு 3 கிலோக்குள்ளே வெயிட் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ முதலாவது டிப்ஸ் இதுதான். 2வது டிப்ஸ் என்னன்னு சொன்னால், உங்களோட ஒவியுலேஷன் டேட்டை கரெக்டாக கண்டுபிடிக்கிறது. இந்த பிசிஓடி இருக்கும்போது ஒவியுலேஷன் டேட்டை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் என்று உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒவியுலேஷன் டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒவியுலேஷன் டெஸ்ட் டைரெக்டாக நல்லா எடுத்துக்கொள்ளலும். பட் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு ஒவியுலேஷன் டெஸ்ட் ஸ்ட்ரிப் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு நீங்கள் தராஸ் ஆப்பை யூஸ் பண்ணி ஒவியுலேஷன் கிட் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். அங்கே மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஸ்ரீலங்காவில். ஸோ நீங்கள் ஒவியுலேஷன் கிட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னா, உங்களை பீரியட் வந்ததுலேருந்து 10வது நாள்லேருந்து அந்த ஒவியுலேஷன் ஸ்ட்ரிப்பை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு 15 ஸ்ட்ரிப் வேண்டி வச்சுக்கொள்ளுங்க. 15 ஸ்ட்ரிப்பை பீரியட் 10வது நாள்லேருந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி வாங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு எனி டைம் ஒவியுலேஷன் கேட்டில் பாசிட்டிவ் காமிச்சிட்டே இருக்கும், 5 லைன் காமிச்சிட்டே இருக்குமென்னு சொல்லி. ஸோ இப்படி ஒரு சிக்கலும் இருக்குது. இதில் நீங்கள் பிசிஓடி இருந்தால் கூட நீங்கள் பீரியட் 10வது நாள்லேருந்து நீங்கள் உங்கள் ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணி அதில் உங்களுக்கு எப்போ ஒவியுலேஷன் ஆகுது, எப்போ 2 லைனும் நல்ல டார்க் லைனாக இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி எனக்கு ஒவியுலேஷன் ஸ்ட்ரிப் கிடைக்கல, நான் பை பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட சிம்டம்ஸை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ சிம்டம்ஸை வச்சு நான் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு சொன்னால், டிஸ்சார்ஜ் மெயினாக வர்றது டிஸ்சார்ஜ். உங்களுக்கு வெர்ஜினல் ஏரியா சர்வீஸால் உங்களுக்கு முட்டையை ஊற்றினா மஞ்சக்கரு இல்லாமல் அந்த வெள்ளையாக அந்த சளி மாதிரி பதார்த்தமாக இருக்கும். ஸோ அதே ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ஒரு வெர்ஜினலால் ஒரு டிஸ்சார்ஜ் வரும். அதே ஸ்ட்ரக்சர், எந்த வித ஒயிட்டுமே மிஸ் ஆகியிருக்காது. ஸோ கிளாஸ் மாதிரி இருக்கும். அந்த டிஸ்சார்ஜ் அவங்களுக்கு வருதுன்னு சொன்னால் அதிலிருந்து உங்களுக்கு 24 மணித்தியாலத்துக்குள்ளே கருமட்டை வெளியாக போகுது. ஸோ அந்த டிஸ்சார்ஜ் வந்த டே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது இன்டர்கோர்ஸ் இருக்கணும், அதுக்கு அடுத்த டேயும் இன்டர்கோர்ஸ் இருக்கணும். ஸோ உங்களோட அது எப்போ அந்த டிஸ்சார்ஜ் வருகுது என்றதை சொல்லி நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 3வது டிப்ஸ், ஃபோலிக் ஆசிட்.
ஸோ ஃபோலிக் அசிட் உங்களோட டாக்டர் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபோலிக் அசிட் டேப்லெட்டை டெய்லியும் எடுத்துக்கொள்ளணும். சரியா? அது கூட நீங்கள் இஞ்சி, வெந்தயம், டெர்மஸ்டிக் லீவ்ஸ் சாப்பிடுங்க. ஏன்னு சொன்னால் இது ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணி எக் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவுகிற ஃபுட் ஐட்டம்ஸ். அதுவும் மட்டும் இல்லாமல் உங்களோட எக்கை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி குவாலிட்டி பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் நேச்சுரலாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு சொன்னால். ஸோ இதையும் உங்களோட டிப்ஸ் 3ல் இதையும் நீங்கள் உங்களோட ஃபாலோ பண்ணுறதுல சேர்த்துக்கொள்ளுங்கள். 4வது டிப்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறது. ஸ்ட்ரெஸ் ஏன் வருது நமக்கு? பேபி ஃபார்ம் ஆகலைன்ற ஸ்ட்ரெஸ் தான் கூடுதலாக வரும். ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு எனக்கு வராதுன்னு நினைக்காம எனக்கு வரும் என்ற ஒரு பாசிட்டிவ் திங்கை வந்துட்டு கொண்டு வாங்க. நீங்கள் நான் சொல்கிறத சேலஞ்சாக எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 3 மந்த்ஸும் உங்களுக்கு பேபி இல்லைன்ற ஒரு வருத்தம் வராது. எனக்கு 3 மந்த்ஸால் பேபி வந்துடும் என்ற ஒரு இது தான் வரும். ஸோ நீங்கள் அதை ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி நீங்கள் உங்களோட பேபி வருமென்ற திங்கோட இருங்க. 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட நல்லா யோகா பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எது ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுற விஷயங்களை நிறையவும் செய்யுங்க. குறைஞ்சதே நீங்கள் ஒரு 6 மாதம் நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். 6 மாதம் விடாமல் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாமல் நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேணாம். இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ண பிறகு உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகலை என்று சொன்னது பிறகு தான் நீங்கள் போய் பிசிஓடிக்கு டேப்லெட் அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக நம்பிக்கை வச்சு, என்னில் நம்பிக்கை வச்சு, உங்களோட கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆவீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆவீங்க. ஓகேவா? நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலைன்ற டென்ஷன் எல்லாம் விட்டுட்டு நான் ப்ரெக்னென்ட் ஆகணும் என்னால் நீங்கள் தான் செய்யாமல் இருக்கிறீங்க. நீங்கள் உங்களோட லெவலை கம்மி பண்ணி இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு பிறகும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலைன்னு தான் நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்டேஜுக்கு போகணும். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்டேஜில் இருக்க தகுதி இல்லை. நீங்கள் இதெல்லாம் பண்ணலை. ஸோ இதை நீங்கள் பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் தரலைன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிறவங்க யாராவது பிசிஓடியிலேருந்து ப்ரெக்னென்ட் ஆகினீங்க, இல்லைன்னா பிசிஓடியில் இருக்கிறீங்க, என்னென்ன சிச்சுவேஷனில் இருக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் வர காத்துட்டு இருக்குது. ஸோ மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. எனக்கு எது பண்ணாட்டியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க, எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓஎஸ் இருக்கிறவங்க எல்லாம் பீரியட் ரெகுலர், எல்லாம் ரெகுலர் பட் கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நான் இன்னும் ஃப்யூச்சரில் வீடியோஸ் அப்லோட் பண்ண இருக்கிறேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணி மறக்காமல் இந்த வீடியோவை எவ்ரிடே வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏதாவது வீடியோ போட்டிருக்கிறாங்களான்னு. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 லாங் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்ட் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஆகினீங்கன்னு சொன்னால் எனக்கு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணணும். நான் உங்களோட டிப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகினேன் சிஸ்டர்ன்னு சொல்லி. ஸோ எனக்கு அதுதான் தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் ரெட் ஹார்ட் தெரிவிங்க. நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு தெரியா. ஸோ நான் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதோட விடைபெறும் நான் உங்கள் தாய்மை தமிழ்.